மனித மூளை வலது இடதுன்னு 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. நம்மள பெரும்பான்மையானவர்கள் இதில் ஏதாவது ஒரு பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர்களாக தான் இருப்போம். வலது பக்கம் மூளை ஆதிக்கம் இருப்பவர்கள் சில விஷயத்தில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. இடது பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர்கள் இன்னும் சில விஷயங்களில் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. 2 பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர்கள் சகலகலா வல்லவர்களாக அப்படியே பிரைட்டாக இருப்பாங்க. 2 பக்கம் மூளை ஆதிக்கம் இல்லாதவர்கள் மந்தமா மக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி இருப்பாங்க. இதுல நீங்க எந்த பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் 2 பக்கம் மூளை ஆதிக்கம் பெறுவதற்கான ஒரு பயிற்சியை பற்றியும் தான் இந்த வீடியோ. பேப்பர் பேனா எடுத்துக்குங்க. 8 கேள்விகள் உங்களை கேட்போம். அதுக்கான 4 ஆப்ஷன் ABCDன்னு 4 விடை கொடுத்துருப்போம். இதில் எந்த விடை உங்களுக்கு ஒத்து வரும்ன்றதை நோட் பண்ணிட்டே வாங்க. பெரும்பான்மை எந்த கேள்விக்கு எந்த விடை A வருதா, B வருதா, C வருதா, D வருதான்றதை வச்சு நீங்கள் எந்த பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர்கள்ன்றதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் 2 பக்கம் மூளை ஆதிக்கம் பெறுவதற்கு என்ன பயிற்சின்றதையே நம்ம சொல்லுவோம். கேள்வி எண் 1. ஒரு பெண்ணோட சுத்துற படத்தை காமிக்க போறோம். இந்த பெண் எந்த பக்கமாக சுத்துகிறார்? வலது பக்கமா கிளாக் வைஸ் சுத்துற மாதிரி தெரியுதா, இடது பக்கம் சுத்துற மாதிரி தெரியுதா, இல்லை கொஞ்ச நேரம் வலது கொஞ்ச நேரம் இடதுன்னு மாற்றி மாற்றி சுத்துற மாதிரி தெரியுதா, இல்லை என்ன தெரிகிறது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். கேள்வி எண் 2. இந்த கேள்வியில் நீங்கள் எதுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள்? கணக்கு போடுவதற்கு முக்கியத்துவம் தருவீர்களா, இல்லை இசை ஓவியத்திற்கு தருவீங்களா, இல்லை இரண்டுக்குமே தருவீங்களா, இல்லை எதுவுமே உங்களுக்கு பிடிக்காதா? கேள்வி எண் 3. கைகளை இணைக்கும் போது, கைகளை இந்த மாதிரி குவிக்கும் போது பெருவிரல் எந்த பெருவிரல் மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குவீங்க? வலதா இடதா, இல்லை சில சமயம் வலது சில சமயம் இடதா? கேள்வி எண் 4. பாடல் ஒன்று கேட்கும்போது எதுக்கு அதிக முக்கியத்துவம் தருவீர்கள்? பாடலுடைய வரிகளுக்கா, இல்லை இசைக்கா, இல்லை இரண்டுக்குமே முக்கியத்துவம் தருவீங்களா, இல்லை இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் பாட்டு கேட்பீங்களா? கேள்வி எண் 5. கால்களை இந்த மாதிரி குறுக்கால போடும்போது எந்த கால் மேலே இருக்கிற மாதிரி போடுவீங்க? வலதா இடதா, இல்லை 2 காலையும் மாற்றி மாற்றி போடுவீங்களா, இல்லை இது எதுவுமே இல்லாமல் இருப்பீங்களா? கேள்வி எண் 6. நீங்கள் கற்பனை வளம் அதிகம் உள்ளவர் என்று நினைக்கிறீர்களா? ஆம்னா A, இல்லைனா B, இரண்டும்னா C, தெரியலை அப்படின்னு சொன்னால் D. கேள்வி எண் 7. நீங்கள் அடுத்தவரை நினைவில் வைத்து கொள்வது அவங்க பேரை வச்சு நினைவில் வச்சுக்குவீங்களா, இல்லை அவர் உருவத்தை வச்சு நினச்சிக்குவீங்களா, இல்லை ரெண்டையுமே சேர்த்து வச்சு நினச்சிக்குவீங்களா, இல்லை எதுவுமே இல்லையா? கேள்வி எண் 8. நீங்கள் அடுத்தவரை பற்றி ஒரு கருத்தை உருவாக்குறது, இவர் யார் எப்படின்றதை பற்றி நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்குறது பகுத்தறிந்து உருவாக்குவீங்களா, உணர்வு பூர்வமாக உருவாக்குவீங்களா, இல்லை ரெண்டையும் சேர்த்து உருவாக்குவீங்களா, எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க? இப்போ இந்த 8 கேள்வியோட விடையில் ஏ விடை அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் லெஃப்ட் பிரெயின் டாமினன்ட், இடது பக்க மூளை ஆதிக்கம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னா லாஜிக்கல், தர்க்க சிந்தனை, எல்லாத்துலேயுமே ஒரு லாஜிக் கண்டுபிடிச்சி இது இப்படி, இது சரியில்லை, இது தவறு, என்னென்ன காரணங்களுக்காகன்னு தர்க்கம் பண்ணக்கூடிய, வாதம் பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. பிளானர்னால் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. ரேஷனல்னால் பகுத்தறிவு வாதியாக இருப்பீங்க, எல்லாத்தையும் பகுத்தறிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் லவ் பசில், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அனலிட்டிக்கல் திங்கர், பகுப்பாய்வு செய்பவர், எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே ஏற்றுக்காம அதை பகுத்து பார்த்து ஆய்வு செய்து அப்புறமா ஏற்றுக்கிறவராக நீங்கள் இருப்பீங்க. பி விடை அதிகமாக வந்ததுன்னா நீங்கள் ரைட் பிரெயின் டாமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவர் நீங்கள். அப்படின்னா நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரியேட்டிவ், கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு படைப்பாளி, எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஒரு படைப்பாளியாக நீங்கள் இருப்பீங்க. இன்ட்யூட்டிவ்னா உள்ளுணர்வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போராக இருப்பீங்க. ஒரு விஷயத்தை கேட்ட உடனே உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் ஃபைனல் பண்ணுவீங்க. எமோஷ்னல், ரொம்ப எமோஷ்னலாக உணர்வு பூர்வமானவர்கள். அப்புறம் பாசத்துக்காக ஏங்குறவராக இருப்பீங்க. ஃப்ரீ திங்கர், எதை பற்றியும் எந்த ஒரு பாதிப்பும் உங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக முடிவுகளை எடுக்க விடாமல் நீங்கள் ஃப்ரீயாக திங்க் பண்ணுறவராக இருப்பீங்க. இப்போது 2 பக்கம் மூளையும் ஆதிக்கம் உள்ளவர்கள், இது இரண்டும் இணைந்த பிரமாதமான ஆட்களாக இருப்பாங்க. எந்த பக்கம் மூளை ஆதிக்கமும் இல்லாதவர்கள் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன கேட்டகரியில் வரீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் நம்ம 2 பக்கம் மூளை ஆதிக்கம் பெறுவதற்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கைகளை குவிக்கும் போது
வலது பெருவிரல் மேலே இருக்கிற மாதிரி இருக்கா, இடது பெருவிரல் மேலே இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய பயிற்சி, ஒரு சமயம் வலது வலது பெருவிரல் மேலே இருக்கிற மாதிரியும், அடுத்த முறை இடது பெருவிரல் மேலே இருக்கிற மாதிரியும் மாற்றி மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு வராது, அப்புறமா ஈஸியாக உங்களால் பண்ண வரும். இதை ஒரு தினம் 1 நிமிடம் காலையில் எழுந்தவுடன் பண்ணாலே 2 பக்கம் பிரெயின் ஆக்டிவேட் ஆகும். அடுத்தது, அந்த பெண் சுற்றுற மாதிரி இமேஜ் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதை இப்போ நம்ம 1 நிமிடத்துக்கு போட போகிறோம். இந்த படத்தை நீங்கள் உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வலது பக்கம் சுற்றுற மாதிரி தெரிஞ்சால், சிறிது நேரத்தில் அந்த பெண் இடது பக்கம் மாற்றி சுற்றுற மாதிரி தெரியும். சில சமயம் வலது பக்கம் இப்படி மாறி மாறி சுற்றுவது தெரியும். அப்படி தெரிகிற வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படி தெரியணும் உங்களுக்கு. அப்படி தெரியலன்னா ஒரு பக்கம் மூளை ஆதிக்கம் உள்ளவராக மட்டுமே தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக இதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்லிட்டு வலது பக்கம் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் திடீர்னு இடது பக்கம் சுற்றுறவரா அவர் மாறி சுற்றுவார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வலது பக்கம் சுற்றுறோம். இப்படி மாறி மாறி உங்களுக்கு எப்போ தெரியுதோ அது வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல தகவலோட நல்ல வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச். நன்றி.